தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருக்கு புகழஞ்சலி நாங்கள் செலுத்துகிறோம். அவர் மறைந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக அவருடைய சிந்தனைகள் இன்றும் இருக்கின்றன. தந்தை பெரியார் இல்லை என்றால் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் கல்வி கிடையாது, பொருளாதாரம் முன்னேற்றம் கிடையாது, சமூக நீதி கிடையாது. அதே வேளையில் பாரதியார் கண்ட அந்த கனவு கண்ட அந்த புதுமை பெண் இன்று மெய்ப்பற்றிருக்கிறது என்றால் அது தந்தை பெரியாரால் தான். இன்று பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, கருத்துரிமை என்றால் அது தந்தை பெரியாரின் முயற்சியால் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவிலே சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இருக்கிறது என்றால், நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அது தந்தை பெரியாரால் தான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திராவிட இயக்கங்களின் கோட்பாடு. அதை தகர்த்தெறிய முயற்சி செய்யும் மதவாத சக்திகளுக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம் என்று தந்தை பெரியாரின் நினைவிலான இன்று நாம் அனைவரும் சூழலை ஏற்போம் என்று கூறுகிறேன். இவ்வளவு நாளாக ஆயிடுச்சு பெரியார் இறந்தோம், இன்னும் அவர் மீதான தாக்குதல்கள், விமர்சனங்கள் கடுமையாகவே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் தந்தை பெரியார் இல்லாமல் இன்றைக்கி தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பட்டியலின மக்களாக இருக்கட்டும், இன்றைக்கி கல்வி உரிமை, பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அவரால் வந்தது தான் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி சில சக்திகள் பொறுத்த வரைக்கும் அவரை கொச்சைப்படுத்துகிறதோ, அவரை பற்றி ஒரு தவறான சில கருத்துக்களை சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொல்கிறது பெரியார் இல்லைனா இன்றைக்கி தமிழக முன்னேற்றம் கிடையாது. குறிப்பாக பெண்களுடைய முன்னேற்றம் இன்றைக்கி இருக்க வாய்ப்பே கிடையாது. கடவுள், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் இன்றைக்கி கோயில்களில் போய் கடவுளை கும்பிட்றாங்கன்னா அந்த உரிமை, அந்த கேட் பாஸை கொடுத்ததே தந்தை பெரியார் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தை வச்சு, நான் திராவிட இயக்கத்தில் முதல்ல ஒரு கருத்து வச்சு, பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்ங்கிற கருத்து ஏன் வச்சேன்னா, இன்றைக்கி கடவுளை வழிபடுறவங்க கூட இன்றைக்கி பெரியார் போட்டுறாங்கன்னா அது காரணம் என்னென்னா, அவர் இல்லாமல் இன்றைக்கி கோயில் கருவறைக்குள்ளே நம்ம யாரும் போயிருக்க முடியாது. அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் செய்கிறாங்க, இந்த கொச்சைப்படுத்துகிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் ஜனநாயக நாட்டில் அவங்களுடைய உரிமை, அந்த உரிமையை பொறுத்த வரைக்கும் உரிமையாக இருக்கும். உரிமையை அவங்க வேறு மாதிரி அதை இது பண்ணும்போது அது அரசாங்கத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க செய்கிறாங்க. ஆனால் 1-2 பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் கேட்குறாரு, பெரியாருக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாமல இருந்தோம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அண்ணன் சீமானுடைய கருத்து அது. ஆனால் பத்திரிகை நண்பர்கள், உடவியாளர், உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தந்தை பெரியார் இல்லைன்னா இன்றைக்கி குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைச்சிருக்கிறாது. அது யார் சொன்னாலும் சரி, அதை மறுக்க முடியாது. அதை மறுக்கவே முடியாது. அது அவர் சொல்கிற அவருடைய கருத்தை நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் இப்போ ஹிந்தி மொழி கட்டாயம் படித்தாகணும், அப்படி படிக்கலைன்னா உங்களுக்கு நிதி தரமாட்டேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் நிர்பந்தம் பண்ணி கையெழுத்து போட சொல்கிறாரு அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அது உண்மைதான். உங்களுக்கு அந்த சமக்ர சிக்ஷா அபியான்ங்கிறது ஒன்றிய அரசுடைய திட்டம். எல்லா மாநிலங்களுக்கும் அதை அமல்படுத்துகிற அந்த திட்டத்தின்படி அந்த மாநிலங்களுக்கு அந்த கல்வித்துறைக்குரிய நிதியை கொடுக்கணும் நமக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேஷ்னல் அந்த எஜுகேஷன் என்இபி இதுபடியும் அதே மாதிரி மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் அந்த நிதியை கொடுப்போன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க. பலமுறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் சரி, நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பலமுறை அவங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய குறிப்பாக அந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் டெல்லிக்கு இதுக்குன்னே எங்களை போன்ற தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அங்கே அன்றைக்கி அமைச்சரவை பார்த்தோம். அன்றைக்கி அமைச்சர் எங்களை பார்த்து நேருக்கு நேர் சொன்னார் அவர், இந்த மாதிரி நீங்கள் பழைய இதிலே சித்தாந்தத்திலே இருக்கிறீங்க, நீங்கள் அந்த மும்மொழி கொள்கை ஹிந்தியை நீங்கள் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, ஹிந்தியை ஏற்றுக்கோங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க, அப்படி இருந்தால் தான் நாங்கள் உண்டான நிதியை நாங்கள் கொடுப்போன்னு சொல்லி எங்கள் முன்னாடியே சொல்கிறாரு. அப்போ நாங்கள் சொன்னாங்க, இருமொழி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்கங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை. அந்த இருமொழி கொள்கை இருக்க போய் தான் இன்றைக்கி எங்களுடைய தமிழக மாணவர்கள், இளைஞர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும், அமெரிக்கா, ஐரோப்பா, நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மாத்திரம் கிடையாது,
பல்வேறு துறைகளில் இன்றைக்கி நம்ம ஆதிக்கம் செலுத்துகிறோன்னா அதுக்கு காரணம் அந்த ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமை எப்படி வந்ததுன்னா அந்த இருமொழி கொள்கையினால தான் வந்தது. அதனால் நாங்கள் ஏற்க முடியாதுன்னு அமைச்சர் நம்முடைய அமைச்சர் வச்சுக்கிட்டே அன்றைக்கி ஒன்றிய அமைச்சர் பார்த்து நான் சொன்னேன் நான். அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். அவங்க வந்து அந்த ஒருதலை பட்சமாக நீங்கள் NEP அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஹிந்தியை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் நிதியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு மாத்திரம் அது 2000 கோடி கிடையாது. எதுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க? போன இடம் மிச்சாங் புயலுக்கு நம்ம தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் அவ்வளோ தூரம் பாதிப்புக்கு 27,000 கோடி சொச்ச நம்ம முதலமைச்சர் கேட்டிருந்தார். நிதி பேரிடர் நிதி கேட்டிருந்தார். சுப்ரீம் கோர்ட் தலையீட்டுக்கு பிறகும் வெறும் 276, நம்ம கேட்டது 27,000 கோடி, அவங்க கொடுத்தது 276 கோடி தான். இப்போயுமே உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம இப்போ சமீபத்தில் அந்த ஃபெங்கல் புயலுக்காண்டி நம்ம முதலமைச்சர் கிட்டத்தட்ட 6,675 கோடி கேட்டிருந்தார். உடனடியாக 2,000 கோடி உடனடியாக எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். கொடுத்து சொல்லி இன்னைக்கு வாரங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ₹1 கூட அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம நாடாளுமன்றத்தில் என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. இன்டரிம் ரிலீஃபாக 2,000 crores எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு, பிரதம மந்திரி கிட்ட பேசியிருக்கிறார், சார்ந்த அமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களை போன்றவர்கள் நாடாளுமன்ற கோரிக்கை வச்சிருக்கு. இருந்தாலும் எதையும் கொடுக்கறது கிடையாது. அவங்க 200 தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நம்பிக்கைன்னு சொல்லாமல் அது அதீத நம்பிக்கைன்னு சொல்கிறாரு. முதலமைச்சருடைய நம்பிக்கை யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாருன்னா மக்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி மக்கள் சார்ந்த திட்டங்கள் நிறையா அவர் இன்றைக்கி சிறப்பாக செயல்படுறதுனால, மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்கிறதுனால 200 தொகுதிக்கு மேலே எங்கள் கூட்டணி ஜெயிக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல, அது ஒரு நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்க முடியும் சொல்லி அது நம்ம அரைமரம் எடுத்துக்க தேவையில்லை. நம்ம 200 தொகுதியில் டெபாசிட் இழக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அவர் பாஜக இழக்குமா? பாஜக இழந்துருமா? டெபாசிட் இழந்துருமா? நீங்கள் கேட்கணும். 200 தொகுதியில் டெபாசிட் இழக்கும். முதலமைச்சர் சொல்கிறார் 200க்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு. சகோதரர் அண்ணாமலை 200க்கு மேலே டெபாசிட் இழக்குன்னா அவர் கட்சியை சொல்கிறாரு. நம்ம ஆனால் கரெக்டாக தான் சொல்லுவார். அதிகாரம் இல்லையா? புள்ளி விவரங்களும் அதிகம் நல்லா தான் பேசுவார் அவர்.